உங்க அப்பா நம்ம காதலை விலை கொடுத்து வாங்க பார்த்தாரு. நான் சம்மதிக்கிறேன். என்னால உனக்கு சங்கடமும் வேண்டாம், உங்க அப்பா அம்மாக்கு தொந்தரவும் வேண்டாம். இதோட உங்களை பாக்குறது நிறுத்திட்டா என் உயிரை நின்று போயிடும் விஷயம். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படியாவது எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்குறேன். ஏதோ ரோமியோ ஜூலியட் காதல் கதையெல்லாம் படிச்சுட்டு இதையே வாழ்க்கையில நடத்திடலாம் நினைச்சிடாத பிரியா. வறுமை வாசல் கதவை தட்டுச்சுன்னா காதல் ஜன்னல் வழியா ஓடி போகும். காதலுக்கு பணம் தேவையில்லப்பா, மனசு ஒண்ணா இருந்தா போதும். நான் என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். எப்படி பிடிவாதமா பேசினா ஒண்ணு சொல்றேன். ஒரு சாதாரண போட்டோகிராஃபர் உனக்கு புருஷனா வர்றது ஏன் அந்தஸ்துக்கு சரி வராது. அவனை வேலையை விட சொல். இல்ல, என் தொழிலை நான் விட முடியாது. நீ என்னத்தான் விரும்பின வழிய என் தொழில இல்ல. அப்படியே என்னையே மாத்திக்கிட்டு உங்க அப்பாவோட சிம்மாசனத்துல ஏறி உட்கார எனக்கு இஷ்டமும் இல்லை. என் தொழில் எனக்கு உறுதி இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா முன்னுக்குறைகிற நம்பிக்கை இருக்கு. முட்டாள், அவனே உன் பேச்ச கேட்கலன்னா நான் எப்படி உன் பேச்ச கேட்க முடியும்? அவனை அந்த ஏழை சிறையில இருந்து வெளியே வர சொல்லு. இப்பவே என் மருமகனை நான் ஏத்துக்கிறேன். உன்னை பெத்த தப்புக்கு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டுட்டு என் வீட்டிலேயே என் முன்னாலேயே விழுந்து கிடக்கட்டும். முடியாது. என்னைய தாழ்த்திக்க விரும்பல. உங்க பங்களாவிலே அடிமையா இருக்கிறத விட என் குடிசையில ராஜாவாக இருக்க விரும்புறேன். நீ என் கூட தான் வாழ்ற. நான் பாயசம் குடிச்சா நீயும் குடிக்கிற. நான் பழைய சாதத்தை சாப்பிட்டா நீயும் சாப்பிடுற. பரதேசிக்கு இவ்வளவு திமிர் இருந்தா பணக்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்? பிரியா, இனி அவனை சந்திச்சாலோ பேசினாலோ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பிரியா, எங்க போற? எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்பா இல்லன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அதுக்காக பெத்தவங்கள மதிக்காம அவன் கூட போறேங்கறியா? போகட்டும் விடுடி. சூடுபட்டாத்தான் நம்ம வீட்டோட பெருமை தெரியும். போறவ அவன் கூட 2 நாள் இருந்து கஷ்டம் தெரிஞ்சா தன்னால திரும்பி வருவா. தொலையட்டும் விடு. விட்டு தொலைன்னு சொல்றீங்க. நாளைக்கு அவ கெட்டு போய் வந்தா என்ன செய்வீங்க? அம்மா, நான் கெட்டு போறேன்னா வாழ்றேனா அது என் தலையெழுத்து. அதுபடிதான் நடக்கும். Shut up. நாளைக்கு RKS மகன் திவாகர் அமெரிக்காவில இருந்து வர்றான். அவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு அவனுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். இதை யாரும் எதுக்க முடியாது. இதுவரைக்கும் உங்க அப்பா கிட்ட அன்பத்தான் பார்த்த, இனிமே அதிகாரத்தை பார்க்க போற. மகனே திவாகரா, உன்னை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. நீ எப்ப வருவேன்னு பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. பல கண்ணாடி மாத்திட்டேன். இந்தா போட்டுக்கோ. போய் என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். மகனே, உன் வயசுல நான் இந்த ஜெயில தாண்டா வளர்ந்தேன். அதனாலதான் இந்த பாசம். போய் நான் உள்ள இருந்த விஷயம் வெளியில யாரும் தெரியாத. அமெரிக்காவில இருக்கேன்ல ஊரு ஊரா டூப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன். பொண்ணு பின்ன எனக்கா? வெயில் வாடையே அடிக்கப்படாது. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்த மாதிரியே நடந்துக்கணும். இங்கிலீஷ்ல பொல பொலன்னு பொழந்து கட்டிடணும். நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத. நான் என்ன பிச்சு உதறி ஜெயில உனக்கு இதே வேலைதானா? என்ன ஒத்துமை, எனக்கு இதே வேலைதான். ஹலோ ஹலோ வாங்க. ராஜசேகர், இவ்வளவு நாளா நம்ம சிநேகிதமா இருந்தோம். இப்பதான் நம்ம திட்டப்படி சம்பந்தியாக போறோம். இது என்னைக்கோ முடிய வேண்டிய சமாச்சாரம் ஆச்சே. வாங்க உட்காருங்க. சும்மா உட்காராத, ஏதாவது ஆரம்பி. அங்கிள், several times பிரியாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் வர முடியாத இடத்துல வசமா மாட்டிட்டேன். மாட்டிக்கிட்டாரா? அமெரிக்காவை பத்தி சொல்றான். பிசினஸ் ஸ்டடியா போயிருந்தான்ல. காலேஜே ஒரு ஜெயில் மாதிரி. என்னடா? ஆமா நைனா, ஆமா ஆமா அங்கிள். அப்படி ஒரு கண்ட்ரோல் அங்க. வெளியில வரணும்னாலும் வார்டனை கேட்டுட்டு தான் வெளியில வரணும். இல்லப்பா இருப்பா. காலேஜ் வார்டனை பத்தி சொல்றா அவ்வளவு லட்சணமா. அப்படி ஒரு காலேஜ் அமெரிக்காவில இருக்கா? இவன் போன இடத்துக்கு நீயும் போனீன்னா நல்லா தெரியும். வந்த விஷயத்தை விட்டு வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கிய. எந்திரிச்சு நின்னு காட்டு. ஏற்கனவே நான் பாத்துட்டேனே. தொர எதப்பா? ஜுவல்ஸ பொட்டியில தானே வச்சிருக்கிறேன். அங்கிள், இது பிரியாவுக்கு என்னுடைய பிரசன்டேஷன். நெக்லஸ் worth about 5 lakhs. பியூட்டிஃபுல். இது கைக்கு வந்த உடனேதான் இவனை தள்ளிக்கிட்டு போனாங்க அமெரிக்காவுக்கு. ஆமா, பிரியா எங்க? ரஞ்சனி, போய் பிரியா கூட்டிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். வணக்கம். விஜய், நீங்க ஏன் வந்த?
பிரியா வெளியே போக கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்கீங்களாமே, அதனால்தான் நானே வந்தேன். உன் விஷயத்துல என் பங்களா கேட்டு என்னைக்கோ பூட்டியாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? சாவி உள்ளே இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். Shut up and get out. மரியாதையா வெளியே போ. போறேன், ஆனா பிரியாவோட தான் போவேன். Damn it. பிரியா என் மகன் சொன்னாலே அடுத்தவனுக்கு மனைவியாக போறவன் அர்த்தம். பிரியா என்ன காதலிக்கிறா. இந்த காதல், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் கதைக்கு தான் ஓகே, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. என் விஷயத்துல ஒத்து போயிருக்கேன். என்னது மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறியா? பின்ன நான் விஜய காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோம் வேறொருத்தர் கூட நிச்சயம் பண்ண உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் விஜய விரும்புறேன். என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. பெத்தவங்க பேச்ச மீறி போனா அது உனக்கு மரியாதை இல்லடி. எதிர்கால புருஷன் கூட போறேன், அதுல எந்த தப்பும் இல்ல. பிரியா, என் வார்த்தையை மீறி வீட்டை விட்டு வெளியே போனா தைரியமா வா பிரியா, நான் இருக்கேன். கமான் பிரியா, கம். Hey mister, you can't take her away. பிரியாவை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்போ அமெரிக்கா. இந்த வைரத்தை காட்டி பொண்ணை விலைக்கு வாங்குற பிசினஸ் அமெரிக்கால வச்சுக்கோ. இது தமிழ்நாடு, இங்க வச்சுக்காத. Hey, stop. I am going, talking. You are going. What do you think about me, I say? தமிழ்ல பேசுடா. நாயினா. ஓகே. பாண்டு, பாசு, மாலு, குர்கா. எனக்கு காவலா நிக்க வேண்டிய நீங்களே கத்திய தூக்குறீங்களே கூர்க்கா. Hey, meeting going, seeing. ஏய், நீ எந்த ரூட்ல போனாலும் இவன் உன்னை விட மாட்டான்டா. பிளடி ஃபூல். மரியாதையா பிரியாவை என்கிட்ட ஒப்படைச்சு.
நான் என்ன குற்றம் பண்ணிட்டேன்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் விட்டு பொண்ணை கடத்தி வந்திருக்கே, அது குத்தம் இல்லையா? பொண்ண வெயிட் இன்ஸ்பெக்டர், விஜய் நான் கடத்திட்டு வரல. நானும் அவரும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். உங்க முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் மேஜர் ஆயிட்டேன். என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு. கேட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? எங்களை எவன் எதிர்த்தாலும் சரி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம். இன்ஸ்பெக்டர், நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்க. வாங்க. மிஸ்டர் ராஜசேகர், உங்க பொண்ணு மேஜர் ஆயிட்டாங்களாம். அவங்க விருப்பப்படிதான் மிஸ்டர் விஜய் கூட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களாம். நீங்க தான் அவங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறதாக உங்க மேல அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க என்ன சொல்ல முடியும்? நாங்க இதுக்கு சட்டப்படி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ சட்டத்தை மாத்தலாமா? மிஸ்டர் ராஜசேகர், போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கறத விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. இன்ஸ்பெக்டர், இங்க நான் அட்வைஸுக்கு வரல. பொண்ணோட தகப்பனா அவ கல்யாணத்தை யார் கூட எங்க எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். பெத்தவங்க என்ன கூர்க்காவா? வாசல்ல நின்னு வாட்ச்மேன் வேலை பார்க்க. இந்த காலத்து பிள்ளைங்க அம்மா அப்பாவை என்னன்னு நினைச்சிருக்காங்க? இந்த காலத்து அப்பா அம்மா பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க? இது பாருங்கப்பா, நான் வாழ்றதை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர சாகிறத தடுக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்னவா இப்படி சொல்ற? இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. இதுக்கு பதிலா செத்து போன்னு சொல்லலாமா? உயிர் கொடுத்த எந்த தகப்பனும் தான் பொண்ணு அழியட்டும்னு நினைக்க மாட்டாமா? அப்பா இப்ப அன்பை காட்டி அதிகாரம் பண்றீங்க. அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கை பறி போகும்னு நீங்க நினைக்கவே இல்லை. இப்படி வற்புறுத்தினா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பெரும் வழியே இல்லை. இப்படி பிடிவாதம் பண்ணா நாங்களும் பேசுறதுக்கு வழியே இல்லை. ரஞ்சனி, சில பேர் கண்ணிருந்தும் குழியில விழுறாங்க. உன் பொண்ணும் தீர்மானம் பண்ணிட்டா. விட்டுடு. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, மோகங்களில் ஆராதனை. உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது.
இல்லையோ வரும் நாளெல்லாம் இனி மதனோற்சவம் வளையோசைதான் நல்ல மணி மந்திரம் நான் தானையா நீலாம்பரி தாலாட்டவா நடுராத்திரி சுதியும் லயமும் சுகமாய் இணையும் தருணம் ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது என் குழந்தை பிரியா, நான் கண்ட கனவு தான் நீயும் கண்டியா? வா பிரியா, நாம கண்ட கனவை நினைவாக்குவோம். ஓஹோ, என்னங்க இது இன்னுமா தூங்குறீங்க? ம்? என்ன ஆபீஸ்க்கு போறத உத்தேசமா கிடையாதா? எழுந்திருங்க, டைம் ஆச்சு. சுச்சோ, என் கண்ணு இல்ல, எழுந்திருங்க. எழுந்துக்க, டைம் ஆச்சு. ஐயோ ஐயோ, என்ன விடுங்க முதல்ல. ஐயோ, டைம் ஆச்சு. இப்படி எல்லாம் கூப்பிட்டு எழுந்திருக்க மாட்டீங்க. இருங்க, என்ன பண்றேன் பாருங்க. இப்படிதான் கடிக்கிறதா? முத்தம் கொடுத்தா தூங்குவீங்க, கடிச்சாதான் எழுந்திருப்பீங்க. ஓஹோ, அப்படியே அவன் plan ஆ? ஆமா. ஐயோ, என்ன என்னங்க இது? என்னது? கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, உங்க வேலை என்கிட்ட நடக்காது. உங்ககிட்ட நடக்காதா? நடக்காது. என்னங்க இது பட்ட பகல்ல? காதலர்களுக்கு பகல் ஏது இரவேது. ஐயோ, தேங்க்யூ. என்னங்க உங்களை ஒண்ணு கேட்கட்டுமாங்க? கேளுங்க. கோவிச்சு கூடாதுங்க. நான் வந்து கோச்சிக்கிறதா? நான்சென்ஸ். கேளுங்க. ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணமா ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாமா? பிரியா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணு, டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டு வந்துரு. ஓகே? தனியாவா? டாக்ஸிலியா? ஐயோயோ, அந்த டிரைவர் என்ன தூக்கிட்டு போயிட்டா? ஐயோ, ஆமா. ஒன்று பண்ணு, இந்த கிரேட் ராஜசேகரோட பொண்ணுன்னு சொல்லு. கிடி கிடி ஆடி போயிடுவான். அப்ப நீங்க வர மாட்டீங்களா? நான் வரலாம் பிரியா, ஆனா அப்பாவுக்கு என் கண்டாலே பிடிக்காது. சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க, நம்ம 2 பேரும் சாயந்தரம் வரோம்னு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். என்ன வேணும்? அதான் நான் நிறைய கொடுத்துட்டேனே. அது அப்போ. இப்போ என்ன இங்கயா? பை பை. பாய். ஹலோ. அத்தை, நான் விஜய் பேசுறேன். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஹவ் இஸ் பிரியா? ஷீ இஸ் ஃபைன். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்துன்னு வருத்தப்பட்டு இருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருந்தா நானும் பிரியாவும் உங்களை பார்க்கறது பக்கலா வரோம். பிறந்த வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? வந்து போயிட்டு இருந்தா தானே சொந்தம் இருக்கும். அவசியமாக உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். ரஞ்சனி, உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் கலெக்டர் அவர் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வர்றாங்க. பெரிய மனுஷங்க வர்ற நேரத்துல இந்த பிச்சைக்காரனை யாருன்னு அறிமுகப்படுத்துறது? நம்ம வீட்டுல இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்க. ஐ அம் சாரி விஜய், ஐ அம் வெரி சாரி. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இன்னைக்கு ஈவினிங் கவர்னர் வீட்ல எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அதுல நாங்க அவசியம் கலந்துக்கணும். அதனால என்ன பரவாயில்ல அத்தை. முதல்ல பெரிய ஆளுங்க கவனிங்க, நாங்க எல்லாம் ஏழைங்க, அதான் பிச்சைக்காரங்க. நீங்க கூப்பிட்டா ஓடி வந்துடுறோம். பார்ட்டிலாம் நான் சொல்லுங்க, நாங்க வர்றோம். எனிவே, என் கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பணம் பேசுதுப்பா. என்னங்க இது இவ்வளவு லேட்டா வரது? இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெரியும் இல்லையா? தெரியும் பிரியா, ஆனா ஆனா என்ன? நான் கொஞ்சம் லேட்டா ஃபோன் பண்ணிட்டேன்.
உங்க அப்பா அம்மாவுக்கு ராஜ்மஹல் ஏதோ பாட்டி இருக்கா? அப்படியா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் போனா போச்சு. சோ ஸ்வீட். ஒண்ணு பண்ணலாம், நீ எப்படி ரெடி ஆயிட்ட, 2 பேரும் ஜாலியா வெளியே போய் ஹோட்டல் சாப்பிட்டு வந்துடலாம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. அங்க வெறும் உப்பு காரம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காரருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். மே கம் இன் சார்? அடே விஜய், வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். உன்னை தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஊட்டியில சீசன் ஆரம்பமாயிடுச்சு. அங்க இந்த ஃப்ளவர் ஷோ, போட் ரேஸ் எல்லாம் நடக்கும். அங்க நடக்கிற முக்கியமான விஷயத்தை போட்டோ எடுத்து இங்க அனுப்புறேன். இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படுறேன். என்னங்க கல்யாணம் ஆனா எல்லாரும் ஹனிமூனுக்கு போவாங்க. நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? நம்மளும் எங்கேயாவது போலாங்க. சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன்ட்டு. என்ன பாச்சு உனக்கு? ஓஹோ, ஊட்டி குளிருமே நினைச்சு இங்கேயே பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சார், ஊட்டியன்னா குளிரத்தான் செய்யும். பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு போனா கொஞ்சம் சூடா இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதே எனக்கு மறந்து வச்சுப்பா. ஓகே, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டிக்கு போலாம். செலவு பூரா என்ன? அதெல்லாம் எதுக்கு சார்? சொல், பேசக்கூடாது. உன் மேரேஜுக்கு இது என் பிரசன்டேஷனா இருக்கு. தேங்க்யூ சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் இதயத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? வலிக்குது. வலிக்குதா? பின்ன உன் இதயம் தானே என் இதயம். அங்கே கத்தி வச்சு செதுக்குனா இங்க வலிக்காதா? நான் இந்த இதயத்தை எதுக்கு செதுக்குனேன் தெரியுமா? எதுக்கு? இந்த பசுமையான சூழ்நிலையில இது நம்ம காதல் சின்னமா இருக்கட்டும் தான். எங்க நாளைக்கு நமக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் இங்க கூட்டிட்டு வரலாமா? நிச்சயமா. அவன் இங்க வந்து இந்த இடத்தை பார்த்து இந்த இதயம் யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது உன்னோட இதயம் சொல்லுவேன். இது என்னுடைய இதயம் சொல்லுவேன். இது நம்முடைய இணைந்த இதயம் சொல்லுவேன். ஒரு செகண்ட் டார்லிங், உன் இதயத்தை போட்டோ எடுக்கிறேன். பாத்தீங்களா உன் இதயம் பிரிச்சு பேசுறீங்களே. ஐ அம் சாரி, நம்ம இதயத்தை போட்டோ எடுக்கிறேன். இந்த பிரியா, உன் இதயத்தோட போட்டோ. தம்பிக்கு எந்த ஊரு? மெட்ராஸ். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் தான். இத பாருங்க தம்பி, இந்த ஊர்ல கல்யாண போட்டோ, லவ் போட்டோ, குதிரை மேல ஏறின்னு கச்சா முச்சான்னு படம் எடுக்கிறாங்க. நீங்க தான் கிளாசிக்கா, ஆர்டிஸ்டிக்கா இதயத்தை படம் எடுத்திருக்கிறீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். நீங்க விருப்பப்பட்டா இதே ஸ்டுடியோல வேலை பார்க்கலாம். நீங்க என்ன சம்பளம் விரும்புறீங்களோ நான் தரேன்ப்பா. நான் ஏற்கனவே ஒரு பிரஸ்ல போட்டோகிராஃபரா வேலை செய்யறேன். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா வந்து வேலை செய்யறேன். நான் வரேன் சார். வணக்கம். பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா ஊட்டிக்கு வந்திருக்காங்களா? அவங்க மட்டும் இல்லைங்க, எங்க பெரியம்மா, அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க. என்னங்க, இன்னைக்கு எங்க பெரியம்மா பொண்ணு ரேஷ்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கு நம்ம கூட போய் கலந்துக்கலாம் இல்ல? நம்ம கூட போய் கலந்துக்கலாமான்னு கேட்டேன். சரி, பொண்டாட்டி இப்படி கட்டி பிடிச்சு கேட்டா எந்த புருஷன் வேண்டாம்னு சொல்லுவான். ஓகே. தேங்க்யூ. வாட் சிஸ்டர், நாம ஊட்டி வந்தது உன் சலிலாவுக்கு தெரியாது? ஏன் என்ன காணோம்? விஜய்க்கு நிறைய பிசினஸ், he is very busy. இப்போ வந்துருவாரு. ஆன்ச்சே, பெரிய மனுஷங்கன்னு சொன்னாக்கா எல்லாத்துலயுமே லேட்டா தான் இருக்கணும். தட் இஸ் ஃபேஷன். எக்ஸ்கியூஸ் மீ ஆன்ச்சே, இன்னும் ஒரு பெக் போட்டுக்கிறேன். ட்ரிங்க் பண்ணாதான் நமக்கு திங்க் பண்ண வரும். ஓகே. ஓ காட், தீந்து போச்சு. அக்கா தங்கச்சி 2 பேரும் செம தண்ணி போடுறீங்க. பெருங்குடி பெருங்குடி. கொஞ்சம் இருங்கோடி. சாரி, ஜஸ்ட் கம்.
அதோ விஜய் வந்துட்டாரே. Hi. How are you? Fine. How are you? I am very. பார்த்தாலே தெரியுது. He's my husband, Mr. Vijay. Hi, Vijay. Nice to meet you. You're handsome. Congratulations. Thank you. Come on, Priya. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மி எங்க? அங்கதான் இருக்காங்க. பிரியா, வாமா. வா. Hi, auntie. Hi, Priya. எப்படி இருக்கே? நீங்க எப்படி இருக்கீங்க? I am healthy and wealthy. Hi, Priya. So there you are, huh? How are you? How are you? So, Priya, உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிஜமாவே பியூட்டிஃபுல்லா இருக்கிற நீ. You look absolutely charming. Hey, Reshma, come here. You know something? உங்க அம்மா சொல்லும் சின்ன வயசுல பிரியா ஒண்ணுமே போடாதான். I mean lipstick, jewels எதுவுமே போடாதான். But still she's so beautiful. ஏன் லேட்? அது வந்து அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஹாய் விஜய், ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வாங்க உள்ள. ப்ளீஸ் கம். இவங்க எங்க அக்கா ராஜம்மா. Hello, glad to meet you. இவங்க அவங்க மருமக ரோமியோ. ஹலோ. Hi. So you're Vijay. Fantastic. உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். You must be great, but you're rather late. It's all right. நாமெல்லாம் பணக்காரங்க, rich people. எல்லாத்தையுமே கொஞ்சம் லேட்டா தான் செய்யணும். In fact, நான் மேரேஜ் கூட லேட்டா தான் செஞ்சுக்கிட்டேன். Hey Vijay, I got an idea. இந்த லேடிஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது கசகசான்னு பேசிக்கிட்டும் நாம ஒரு 2 ரவுண்ட் ஏத்துக்கின்னு ஜாலியா பேசுவோம். What do you say? Excuse me. Yeah. Just a minute. Baby, நீ ஜாஸ்தி தண்ணி போட்டுறாதே, உன்னை தூக்கின்னு போக முடியாது. மம்மி, டாடி எங்க காணோம், வரலையா? நாளைக்கு போட் ரேஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாருமா. ஏய், வாட் ரேஸ்மா, எல்லாம் காலி பண்ணிட்டேன். 1 minute, நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன். காம். உட்காரு பிரியா. பிரியா, இவங்க எல்லாம் அமெரிக்கால இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. பெருசா 5000 ரூபாயில ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வராம 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கீ. மம்மி, அவர் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த சனியம் பிடிச்ச வேலையை விட்டுட்டு பேசாம ஒரு போட்டோ ஸ்டுடியோவை ஆரம்பிக்கட்டும். நான் அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தர மாட்டேனா? So Mr. Vijay, உங்களை மாதிரி ஒரு VIP மீட் பண்றதுல I am very absolutely happy. அரே உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க man. In fact, உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப எருமையா இருக்குது. அது இந்த பிரைடுக்கு அதுக்கு என்ன சொல்வாங்க அது? பெருமையா இருக்குது. அரே உங்களை பத்தி ரொம்ப சொல்றாங்க. I say you are supposed to be a big factory owner. கூடி சீக்கிரம் ஒரு கேமரா ஃபேக்டரி ஓபன் பண்ண போறீங்க. Vijay, you are a capitalist. That is இந்த முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க. But உங்க ஐடியாஸ் பூரா சோஷியலிஸ்ட், தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க. That's a very rare combination. I have got an idea. நீங்க லைஃப்ல இன்னும் பெருசா வரணும்னா ஒன்னு செய்யணும். என்ன பார்ட்னரா எடுத்துங்க. நோ தேங்க்ஸ். ஏன் இதே போதும்ன்றீங்களா? I mean என்ன பிடிக்கலையா? இல்ல, சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஆமா, நீங்க இங்க வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு விஷயம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்ன மாப்ள, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட உங்க பெருமையை ஏன் மறைக்கணும்? உண்மையை சொன்னா தப்பா? என்னங்க ஒண்ணுமே பேசாம வரீங்க? எல்லாத்தையும் உங்க அம்மாவே பேசிட்டாங்களே. அம்மா உங்களை பத்தி பெருமையா சொன்னதுல கோவமா? பொய் சொல்றது பெருமையா? நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்க போது இருக்கு. உறவை தேடிக்கிட்டவன் நான். அதான் நீ தேடிக்கிட்ட உறவை பெருசா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் பெரிய பணக்காரன், பிசினஸ் மேன், கேமரா ஃபேக்டரி வச்சிருக்கேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பின்ன எப்படி? நீங்க அப்படியெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி உங்களை பத்தி பெருமையா சொன்னதானே அவங்களுக்கு கௌரவம். அது அவங்க ஆசையா உன் ஆசையா? ஐயோ, என்னங்க என்னங்க ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இன்னும் உங்களுக்கு கோவம் தெரியல போல இருக்கு. எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? வாங்க கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் பிரியா, இந்த நேரமாச்சு நான் போறேன். போட்டும் கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்க. நானும் உங்க கூட போட் ட்ரெஸ் ஃபங்க்ஷனுக்கு வரேன். இல்ல பிரியா, நீ என் கூட வேண்டாம், உன் அப்பா அம்மா கூட வா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் சிறிது நேரத்தில் நமது விழா தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பதற்காக நமது கிளப்பின் கௌரவ டைரக்டர் உயர் திரு ராஜசேகர் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக இங்கே வந்துள்ளார்கள். வெல்கம் மிஸ்டர் ராஜசேகர். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. Hi Vijay. Very nice to see you. You are so handsome. தண்ணில ஊட்டி அமெரிக்காவோட ரொம்ப குளிர் இல்ல?
ஏய் யூ ஹியர் இங்க என்ன மேன் பண்றே? Come on, mother-in-law. What a silly question to ask. கையில கேமரா வச்சிருக்குது, பின்ன பான் பீடாவா போடும் போட்டோ எடுக்கறார் போல இருக்குது. You know something, mami? Vijay is an absolutely rich person. ரொம்ப பணக்கார. அது ரொம்ப சாதாரண லைஃப் he leads. He is following, you know what they call in Tamil that amanam. அம்மனம்? Amatam? ஏய் Samatam? சமத்துவம் மேன். கண்டினியூ மேன். சல்லல்லா ஃபாலோ மீ. வேற வழியில பொண்ணை கட்டி இருக்கிறேன், துட்டு வச்சிருக்குது மேன், துட்டு. பை தி வே, என் வைஃப் உங்ககிட்ட வந்து உங்களை ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்லிருக்குமே? சொல்லிருக்கும், பிகாஸ் என்ன தவிர எல்லாரையும் அப்படிதான் சொல்லுது. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர். ஹலோ, how are you? என்ன சார், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க மக கல்யாணத்துக்கு கூட எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லையே. அது அது கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிடுச்சு, அதனால முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட முடியாம போயிடுச்சு. தட்ஸ் ஆல் ரைட். மறக்கல எல்லாம் சரிதான். ஏன் சார், மாப்பிள்ளை கூட வந்துக்கார, உங்க மாப்பிள்ளை எங்க கண்ணெல்லாம் காட்டக்கூடாதா? ஓஹோ, சாரி, மாப்பிள்ளை எங்க கூட வரல.